நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்தை மிகவும் ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டிய கடைசி காலத்துல நாம நிற்கிறோங்கிறத குறிக்கிற ஒரு வேத பகுதியை இன்றைக்கு பார்க்க போறோம். அந்த பகுதியானது யோவான் 9வது அதிகாரம் வசனம் 4. ஜான் சாப்டர் 9 verse 4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. வேதத்துல அநேக வசனங்கள் தற்காலத்திற்கும் உரியதாகவும் இருக்கும், பிற்காலத்திற்கு உரியதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வசனமாகவே இது காணப்படுது. இந்த வசனம் கிறிஸ்துவின் நாட்கள்ல சொல்லப்பட்டதற்குரிய காரணம் என்ன, இதனுடைய பின்னணியிலிருந்து பார்க்கும்போது புரியும். கிறிஸ்து ஒரு இடத்தை கடந்து போகும்போது பிறவி குருடனா இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறாரு. அப்போ அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இவன் பிறவி குருடனா பிறந்ததற்கு காரணம் இவனுடைய பாவமா இல்ல இவனுடைய பெற்றோருடைய பாவமான்னு கேட்பாங்க. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான்னு சொல்றாரு. தேவனுடைய கிரியை அந்த பிறவி குருடனுக்கு எப்படி வெளிப்பட்டது? கிறிஸ்துவின் மூலமாக. அந்த கிரியை குறித்தே நாம பார்த்த பிரதான வசனம், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். அந்தபடியாக தேவனுடைய கிரியையை அந்த பிறவி குருடனுக்கு நடப்பித்து அவனை பார்வையடைய செய்யறாரு. அப்போது இருந்த காலத்தை அவர் எப்படி சொல்றாரு? பகற்காலம்னு. அதனால்தான் இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 5வது வசனத்துல, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். அப்போ இந்த பகற்காலமானது கிறிஸ்து இந்த உலகத்துல ஒளியா இருக்கிறத குறிக்கிறதாக இருக்கு. அந்தபடி கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதுங்கிறது அவருடைய மரண நாட்கள் நெருங்கி வருகிறத குறிக்கிறதா இருக்கு. அப்படி கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறின பிற்பாடு இந்த உலகத்துல இப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கலையா? இந்தபடியா நாம நிதானிச்சு பார்க்கும்போது இதனுடைய பிற்காலத்தின் அர்த்தம் நமக்கு புரிகிறதாக இருக்கும். அப்படி பின்வரும் காலத்திற்கு இந்த வசனம் எப்படி பொருந்தினதாக இருக்குன்னா, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இந்த பகற்காலமானது கிறிஸ்து பரமேறின பிற்பாடும் அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக வெளிப்பட்டதாகவே இருக்கு. இதை நாம வசனங்கள் மூலமா புரிந்து கொள்ளணும்னா, மார்க் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த வசனத்தின் மூலமா தேவனுடைய கிரியைகள் அப்போஸ்தலர்கள் மூலமாக நடந்ததை நம்மால புரிந்து கொள்ள முடியுது. இதே போலதான கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது பிதாவின் சித்தத்தின்படி கிரியைகளை செய்து வந்தாரு. இதை நாம யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம் மற்றும் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல எல்லாம் பார்க்கலாம். அப்படியாக தேவனுடைய கிரியைகள் கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது போல அவருக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த கிரியைகள் வெளிப்பட்டது. அப்போஸ்தலருக்கு பிற்பாடு அவர்கள் இந்த வசனத்தை உபதேசிச்சு அதை யாரு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க மூலமாகவும் இந்த கிரியை நடப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்துல கிறிஸ்து தாமே சொல்றாரு இல்லையா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இந்தபடியா கிறிஸ்து எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி கிரியைகளை செய்து வந்தாரோ அதே போல அவரை விசுவாசிக்கிறவர்களும் அவர் செய்கிற கிரியைகளையும் அதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவா குறிப்பிடுது இல்லையா. இந்தபடியான கிரியைகள் அவர் செய்த அற்புத அடையாளங்களை குறிக்குது. இந்த பகுதியில் எப்படி பிறவிக்குடன் பார்வை அடைந்தானோ அதே போல அநேக அற்புத அடையாளங்களை அப்போஸ்தலர்களும் அவர்களுக்கு பிற்பாடு சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மூலமாகவும் நடந்துட்டு இருக்கு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக தேவ மனிதர்கள் செய்த அற்புத அடையாள கிரியைகளை பார்த்திருக்கிறோம் இல்லையா. அப்படி தேவனுடைய கிரியைகள் இந்த நாள் வரைக்கும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மூலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலமே பகற்காலமாக இருக்கு.
ஆனா இந்த பகற்காலம் போய் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதா இருக்கு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்ட பிற்பாடு இந்த பூமியில இப்படிப்பட்ட கிரியைகள் வெளிப்படாத விதமாக இருக்கும். ராக்காலம்னு சொல்லப்படும் போது தேவனுடைய கிரியைகள் நடப்பிக்க கூடாத அக்கிரமத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக செயல்படுகிற காலமா இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறதுனா தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிற இந்த காலத்துல அக்கிரமம் வெளியரங்கமா கிரியை செய்ய முடியாது. அது ரகசியமா நடந்து கொண்டிருக்கும். ஆனா அந்த ராக்காலம் சம்பவிக்கும் போது தேவனுடைய கிரியைகள் வெளிப்படாது. இந்த அக்கிரமத்தின் ரகசியம் வெளியரங்கமாகும். அதுவும் முக்கியமா தடை செய்கிறவன் நீக்கப்படும் போதுன்னு அந்த வசனம் சொல்லுது. அக்கிரமத்தை யாரால தடை செய்ய முடியும்? ஆவியானவரால. ஆவியானவர் எப்போது நீக்கப்படுவாரு? சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது. சபைக்காகவே ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரு. அப்படியாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ராக்காலம் வரும். அப்ப பகற்காலத்துல நிகழ்ந்த தேவனுடைய கிரியைகள் வெளிப்படாது. அப்படி பகற்காலம் போய் ராக்காலம் வருகிற நாட்கள் மிகவும் சமீபத்துல இருக்கு. இதை நாம ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொண்டு இந்த பகற்காலத்துல நம்முடைய பரிசுத்த அலங்காரத்தை காத்துக்கொள்வதில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்க்க பகற்காலத்துல நம்முடைய பரிசுத்த அலங்காரத்தை காத்துக்கொண்ட ராக்காலம் வருவதற்கு முன்பாக அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருவதற்கு முன்பாக இந்த பகற்காலத்துல எங்கள் பரிசுத்த அலங்காரத்தை காத்துக்கொள்ளணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு தெளிவாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை நாங்க மிகுந்த ஜாக்கிரதை உணர்வோடு பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் பரிசுத்த அலங்காரத்தை இன்னும் மேம்படுத்தி கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. ஆம் ராஜா, பரிசுத்த அலங்காரம் உள்ள சபையை நீங்க மீட்டுக் கொள்ளும் போது நாங்க அதை இழந்து போனவர்களாக காணப்படாத படிக்க தேவரீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தர்லுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.